நந்தகோபனுடைய நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நட்டோத்தம்சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமஹா. திருப்பாவை ஒரு சிறப்பு பார்வை. 16ஆம் பாசுரம். பாசுரத்திலே ஆண்டாள் தோழிகள் எல்லாரையும் ஒன்னு சேர்த்து விட்டாள். இனி மார்கழி விரதத்துக்கு கண்ணனுடைய திருமாளிகைக்கு போய் ஆரம்பிக்க வேண்டியதுதான் பாக்கி. கண்ணனுடைய திருமாளிகை வாசலுக்கு போய் சேர்ந்த தோழிகள் எந்த காட்சியை கண்டார்கள்னு பார்த்தா, அங்க நாயகனாய் ஒருவன் நிற்கிறானாம். நாயகனாய் யார் நிற்கிறான் அப்படின்னு பார்த்தா, முன்னாடி இருக்கக்கூடியவன் தலைவன், நாயகன் அப்படின்னு சொல்லலாம். வீட்டுக்கு முன்னாடி யார் நிப்பா? காவலாளி. அந்த கோயில் காப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய வெளிவாசல்ல இருக்கக்கூடிய காவலாளியும், கொடி தோன்றும் தோரணவாயில் காப்பான்னு சொல்லக்கூடிய உள்வாசல் பக்கத்தில் இருக்கக்கூடிய காவலாளியும் இந்த பெண்களுக்கு அனுமதி கொடுக்க யோசிக்கிறார்களாம். அனுமதி கொடுக்க ஏன் யோசிக்கிறார்கள்னு பார்த்தா, அவர்களுக்கு அனுபவம் அப்படி இருக்கு. ஒரு சமயம் யசோத மாதிரி வேஷம் போட்டுண்டு ஒத்தி வந்தாளாம். அவளை உள்ள விட்டுட்டா யசோதன்னு நினைச்சுண்டு. ஆனா உள்ள போய் பார்த்தா அவ பூத்தனையா மாறிவிட்டா. அதனால பெண்கள் வந்தாலே இவர்களுக்கு பயம் உள்ள விடுறதுக்கு. அதனால யோசனை பண்ணி நின்று இருக்கார்கள். அப்போ ஆண்டாள் ஆயர் சிறுமியரோம் அப்படின்னு தங்களை சொல்லியிருந்தா. எங்களுக்கெல்லாம் எந்த விதமான கவிடு சூதும் தெரியாது, நாங்கள்லாம் சிறுமியர்கள், எங்களை உள்ள அனுமதிக்க வேண்டியது மிகவும் முக்கியம். ஏன்னா அந்த எம்பெருமானே எங்களுக்கு ஆணையிட்டிருக்கான் முன்னாடி, நென்னலே வாய் நேர்ந்தான் அப்படின்னு சொல்லுகிறார்கள். இருந்தாலும் இந்த காவலாளிகளுக்கு பயம் இருக்கிறதுனால உள்ள விட தயங்குறார்களாம். தயக்கத்தை இவர்கள் வாயால தெரிவிக்கிறதுக்கு முன்னாடியே அவர்களுடைய முகஜாடையிலிருந்தே லட்சணத்திலிருந்தே தெரிந்து கொண்ட ஆண்டாள் வாயத்தறந்து ஒரு தடுக்கிற வார்த்தைய சொல்லிடாதீங்கோ அப்படின்னு சொல்றான். வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அப்படிங்கிற. எந்த ஒரு காரியத்தையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அமங்கல சொற்களோ, அது நடக்காது முடியாது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களோ வாயால சொல்லவே கூடாதாம். எப்படி பேசணும்னா ஹனுமான மாதிரி பேசணும். நகிஞ்சித் அபசப்திதம் அப்படின்னுவார் வால்மீகி பகவான். எத்தனை வார்த்தைகள் பேசின பொழுதிலும் ஹனுமான் வாயிலிருந்து ஒரு அபசப்தம் வராதாம். அந்த மாதிரி அபசப்தங்கள் வாயால சொல்லிடக்கூடாது. ஒரு கால் சொல்லிட்டோமானால் அஸ்து தேவதைகள் அப்படின்னு சுத்தின் இருப்பார்களாம் எல்லா இடத்திலேயும். அவ அஸ்து கொட்டிவிட்டானா அந்த அமங்கலமான வார்த்தை சத்தியமாயிடுமா. அதனால அப்படியெல்லாம் உன் வாயை திறந்து சொல்லிடாதே, உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிடாதே, வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா அப்படின்னு கூப்பிடுறான். அம்மா அப்படின்னா அம்மானே சுவாமியே அப்படின்னு அர்த்தம். நந்தகோபனுடைய வீட்டு காவலாளியை சுவாமின்னு அழைக்கிற ஆண்டாள். இதுன்னா பாகவத லட்சணம். எம்பெருமானோட யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ அனைவரும் நம் தலைக்கு மேல இருக்கக்கூடியவர்கள். அப்பேற்பட்ட மரியாதையோடையும் பக்தியோடையும் அவர்களை நடத்தணும் அப்படிங்கிற நல்வழியையும் காண்பித்து கொடுக்கிறாள் ஆண்டாள் இந்த இடத்துல. ஆக இந்த பாசுரத்தினுடைய தனிச்சிறப்பு என்னவென்றால், எப்பொழுதும் கெட்ட வார்த்தைகளை உபயோகப்படுத்த கூடாது, அமங்கலமான சப்தங்களை சொல்லக்கூடாது. நல்ல காரியம் நடக்க இருக்கிறது என்றால் அதை ஆமோதிக்க கூடிய நடத்தையும் சப்தங்களும் தான் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்பது. இது பொது வாழ்க்கையிலேயும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பெரிய பாடம். ஆண்டாளுடைய திருப்பாவை அப்படிங்கிறது வேதமனைத்துக்கும் வித்து, அதே சமயத்தில் வையத்தில் உள்ளோர்கள் எல்லோரையும் வாழ வைப்பது. இப்பேற்பட்ட வாழ வைக்கும் பிரபந்தம் வாழ்க்கையின் வழிகாட்டியாக எப்படி அமைந்தது அப்படிங்கிற சிறப்பை இந்த பாசுரத்திலே பார்த்தோம். மேலே இருக்கும் சிறப்புகளை நாளை பாசுரத்திலே பார்க்கலாம். நந்தகோபனுடைய நாயகனாய் நின்ற
கோபனுடைய நாயகனாய் நின்ற நந்த கோபனுடைய நாயகனாய் நின்ற நந்த கோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு அரைவரை மாயன் மணி வண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் மாயன் மணி வண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் மாயன் மணி வண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலெழ பாடுவான் தூயோமாய் வந்தோம் துயிலெழ பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நில கதவு நீ கேளோ ரெம்பாவாய் நாயகனாய் நின்ற நந்தகோபன் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பான்